என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்னைக்கு அபிராமி அந்தாதியில் ஸ்டார்டிங் ஒரு 5 ஸ்லோகம் சொல்லி அதோட தமிழ் அர்த்தத்தையும் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணவுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடி குங்குமதோயமென விதிக்கின்ற மேனி அபிராமி என் தன் விழுந்துணையே. அப்படின்னாக்க உதய சூரியனின் செம்மையான கதிரை போலவும் உச்சி திலகம் என்கின்ற செம்மலரை போலவும் போற்றப்படுகின்ற மாணிக்கத்தை போலவும் மாதுளை மொட்டு மாதிரியும் விளங்கும் மென்மையான மலரில் அமர்ந்திருக்கும் திருமகள் துதிக்கக்கூடிய வடிவுடையவள் என் அபிராமி. அவள் கொடி மின்னலை போலவும் மனம் மிகு குங்கும குழம்பு போலவும் சிவந்த மேனி உடையவள். இனி அவளே எனக்கு சிறந்த துணை. அம்மா அபிராமி தாயே. 2வது ஸ்லோகம். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்களையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. இதோட அர்த்தம், அம்மா அபிராமி நான் தெரிஞ்சுட்டேம்மா, அவளே எனக்கு துணை, தொழுகின்ற தெய்வமாகவும் பெற்ற தாயாகவும் இருக்க, வேதங்களில் தொழிலாகவும் அவற்றின் கிளைகளாகவும் வேறாகவும் இருக்க, அவ கையில குளிர்ந்த மலர், அம்பு, கரும்பு வில், மெல்லிய பாசமும் அங்குசமும் இருக்கு. அந்த திரிபுர சுந்தரிதான் எனக்கு துணை. அம்மா அபிராமி தாயே. 3வது ஸ்லோகம். அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே விருவி பிறந்தேன் நின் அன்பர் வெறுமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே. அப்படின்னாக்க அருள் செல்வத்தை வழங்கும் அபிராமியே, உன்னோட பெருமையை உணர்ந்தும் அடியவர்களின் கூட்டுறவை நான் விரும்பல. மனசாலும் அவர்களை நினைக்காத காரணத்தால் என் நெஞ்சு நரகத்தில் விழுந்து மனிதரையே நாடிக்கொண்டிருந்தது. இப்ப நான் அறிஞ்சு கொண்டேன்மா. அதனால அத்தீய வழி மக்களை விட்டு பிரிந்து வந்து விட்டேன். யாரும் அறியாத வேத பொருளை தெரிந்து கொண்டு உன் திருவடியிலேயே இரண்டர கலந்து விட்டேன். இனி நீயே எனக்கு துணை. அம்மா அபிராமியே. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பாகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி எந்நாளும் பெருந்துறவே. மனிதர்கள், தேவர்கள், தவ முனிவர்கள் எல்லோரும் தலை வைத்து நமஸ்கரிக்கும் அழகிய சிவந்த பாதங்கள் உடைய கோமளவல்லியே, உன்னோட நீண்ட ஜடா முடியில கொன்றையும் குளிர்ச்சி தரும் சந்திரனையும் அரவையும் கங்கையையும் கொண்டு விளங்குகின்ற புனிதமான சிவபெருமானையும் நீயும் இடைவிடாது என் மனதிலேயே ஆட்சியுருள வேண்டும். அம்மா தாயே அபிராமி. 5வது ஸ்லோகம். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புலர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார் சடையே அருந்திய நஞ்சு அமுதாக்கி அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. இதோட அர்த்தம், அம்மா அபிராமி, உயிர்களிடத்தில் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 வகையிலேயும் நிறைந்திருக்க மாணிக்க புன் அணிந்திருந்த நெருக்கமான அடர்ந்த தனங்களின் சுமையால் வருதுகின்ற வஞ்சிக்கொடி போன்ற இடையை உடையவளே, மனோன்மணி ஆனவளே, நீண்ட சடையை உடைய சிவபெருமான் அன்றொரு நாள் அருந்திய வித்தை அமுதமாக்கிய அன்னையே, நீ வீட்டிற்கும் தாமரையை காட்டிலும் மிருதுவான உன்னோட திருவடிகளை என் தலைமேல் கொண்டேன். அன்னை அபிராமியே. அம்மா தாயே.